ஆறுமுகம் சோழி பிரசன்னம் அகத்தியர் மகரிஷி வழங்கிய சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் இன்று யூடியூப் சேனலில் சில விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள் நன்றாக. முதலில் நீங்கள் இந்த யூடியூப் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னா தான் முழுமையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மேலே 4 பொம்மை வரும், அதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டு இவனை இப்படி தான் பேசியிருக்கிறானா அப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அது ஒன்று. இரண்டாவது, சப்ரைஸ் செய்து ஆனால் முதலில் என்ன சாட்டாச்சோ அதிலிருந்து உங்களுக்கு சில விடைகள் கிடைக்கும். ஒரு 300-350 படம் இருக்கிறது பிலிமு. அது 300-350ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கின்றேன் என்று தெரியும். நான் மார்ச் மாதத்திலிருந்து நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், நன்றாக கேளுங்கள். அதாவது இப்போ எதுக்காக இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்றால், நான் திருமணத்தை நடத்தி முடிப்பதற்காகத்தான், குழந்தை பாக்கியம் முடிப்பதற்காகத்தான் இதை நன்றாக சோழியை ஆராய்ந்து கத்திருக்கிறேன் என்று உங்கள்கிட்ட ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். அதேபோல் கரூரில் ஒரு திருமணம் நடந்திருக்குது, அதாவது நடந்து முடிந்து விட்டது. அவர்கள் என்னை பார்க்க வரத்துக்கு முடியாத நேரத்தினால் வர முடியவில்லை. இந்த வாரம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் வழங்கி எனக்கு ஏதோ வெகுமதி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், வருவார்கள். அப்பொழுது செல் இல்லை, இப்பொழுது செல் இருக்குது. உங்கள் செல்லுக்கு உங்களுக்கு அவங்களை போட்டு பேச வைப்பேன். அது சாதாரண விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள். ஒரு பெண்மணிக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் 7 வருடங்களாக இல்லை. நன்றாக கேளுங்கள். 7 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ ஆலோசனையிலும் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு இல்லை என்று கூறிவிட்டு இல்லை சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள். ஆனால் என்னை அணுகி வந்தார்கள். நான் என்னுடைய சாமர்த்தியத்தில் சோழி போட்டு பார்த்து, இந்த சோழியில் இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கொடுத்துருக்கிறாரா கடவுள் அப்படி என்று ஆராய்ந்து பார்த்து, அது ஆமாம் என்று சோழி சொன்ன பிற்பாடு நான் சொல்வதை அவர்கள் செய்தார்கள். நான் எதுவும் செய்யவில்லை, அவர்களே சொல்வார்கள். அடுத்த மாதம் அவர்களுக்கு வளகாப்பு. கரூரில் இருக்கிறார்கள், கோயம்புத்தூர் வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் வளகாப்பு அன்று என்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அதை உங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டு காண்பேன். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், அவசரப்படக்கூடாது. நீங்கள் மொத்தத்தில் இந்த சொந்த பந்தங்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை கெடுப்பதே சொந்த பந்தம்தான், உற்றார் உறவினர் தான். அவன் லாய்க்கில்லை, இவன் லாய்க்கில்லை, நீ அங்கே போய் பாரு இங்கே போய் பாரு என்று சொந்த பந்தங்கள் தான் உங்களை கெடுக்கிறது. உங்களுடைய மெயின்டை கெடுக்கிறதே சொந்த பந்தம் தான். பங்காளி, மாமச்சனன், இந்த மாதிரி நண்பர்கள் கிடையாது, ரோட்டில் போகிறவங்க கிடையாது. நீங்கள் எத்தனையோ கோயில் குளத்துக்கு சென்று வந்திருந்தாலும் அந்த கோயில் குளங்களுக்கு சென்று வந்த அந்த பகவான் உங்களுக்கு இப்போ நேரடியாக வருவார். யாரோ ஒரு பஸ்ஸில் போகும்போது, ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது ஒருவனால் வழிகாட்டுவாரை தவிர கடவுள் வழிகாட்ட மாட்டார். ஆனால் உங்களை கெடுப்பது உங்கள் உறவினர்கள் தான். திருமணமாகட்டும் சரி, குழந்தை பாய்க்குமாது, அவனை பார்க்க போகலாமா, இவனை பார்க்க அவன் கிடக்கிறான், அந்த சோசிக்காரன் கிடக்கிறான், அவன் லாய்க்கில, எல்லாம் கெடுப்பது உங்களுடைய உறவினர்கள் தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதில் நேர்மையாக கூர்மையாக சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். அதேபோல் நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் ஆகுது என்றால் நீங்கள் 2 பேர்த்திற்கு நீங்கள் சுபகாரியத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு திருமணம் நடக்க போகிறது, மீண்டும் இருக்கிற ஒரு 2 பேர்த்துக்கு நீங்கள் திருமணத்துக்கு ஆலோசனை செல்லலாம். அவரை போய் பாருங்கள், இவரை போய் பாருங்கள் சொல்லலாம். நீங்கள் அந்த மாதிரி கிடையாது. நம்ம காரியம் ஆனால் சரி, யாரோ எப்படி போகிறோம், இதுதான் நம்ம நாட்டின் மக்கள் தலையெழுத்து. 140 கோடி மக்களுடைய தலையெழுத்து அதுதான். அவர்கள் காரியம் ஆனால் சரி, மற்ற காரியத்துக்கு பற்றி நீங்கள் யாரும் நினைப்பது கிடையாது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிக்கிறேன், நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்தால் நாம் மற்றவங்களுக்கு உதவி கைகாட்டணும். அவங்க இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போகணும், கைகாட்டணும். ஆனால் அது கிடையாது. நம்ம காரியம் ஆனால் சரி, யார் எப்படி போகிறாங்க அப்படின்றது. தயவு செய்து உங்கள் காரியம் ஆகியிருந்தால், என்னுடைய மூலியமாக ஆகியிருந்தால், நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லி உங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஆக வேண்டிய பலனை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு திருமணம் முடிந்து 2 வருடம் ஆகிறது, இன்னும் புத்திர வாக்கியம் இல்லை. நீங்கள் 2 பேர்த்துக்கு திருமணத்துக்கு ஆலோசனை சொன்னாதானே ஆகும். எப்படி ஆகும்? ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் உதவி செய்ய வேண்டும்.
கடவுள் எதுக்காக மக்களை படைத்து இருக்கிறார்கள், எதுக்காக அடுத்தவங்களை படைத்து வைத்திருக்கிறார்கள்? இந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்தான். உதவிதான் உலகத்துக்கே சிறந்தது. உதவி இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அதே போல் நீங்கள் இது நன்றாக சர்ப்ரைஸ் செய்து பார்த்து நன்றாக பலனை அறிந்து 4 பேருக்கு உதவி செய்யுமாறு மிக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.